இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. நாளைக்கு காலையில நீங்க இந்த உடம்புல இருந்து பழையபடி உங்க உடம்புக்கு வந்துருவீங்க. பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் இப்பவே கோயிலுக்கு போய் சித்தர் சொன்னபடி பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க இப்பவே கோயிலுக்கு வர வேணாம். நீங்க முன்னாடியே வந்தீங்கன்னா அந்த நாகஜோதியால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அதனால நைட் இங்கே இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி வந்துருங்க. நாளைக்கு பொழுது விடியறப்போ எல்லாம் நல்லதா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. நான் போயிட்டு வரேன். பத்ரம், சூர்யா இன்னும் வர காணுமே. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே போற்றி, அண்ட சராசரங்களையும் காத்தருளும் ஆதி பராசக்தியே போற்றி. தன் தாலிக்காக போராடிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு இந்த பூஜையை நல்லபடியா நீந்தாம நடத்தி கொடுக்கணும். ஓம் சக்தி. துர்கா, சொல்லுங்க சாமி. பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சுமா. முழு பௌர்ணமி நேரம் 10 நாளிகை தான். அதாவது 4 மணி நேரம் தாமா இருக்கும். அதுக்குள்ள நாம முறையா பூஜையை முடிச்சு உன் கணவரோட உடலுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல உன் கணவனோட உயிர் இருக்கிற அந்த கிளி முதல்ல இங்க வரணும். நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் சாமி. கிளி உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா இப்ப வந்துருவாரு. நல்லதுமா. ஓம் காளி அம்பாளே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. இன்னும் சூர்யாவை காணோம். இடங்களை காக்கும் நாயகியே போற்றி. ஓம் துர்கவல்லியே போற்றி. துர்கா, சாமி, என் கணவர் இப்ப வந்துருவாரு. வரட்டுமா. கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கானக பொய்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வரணும். தேவர்கள் வந்து செல்லும் பிருந்தாவனத்துல நீ பூவை எடுத்துட்டு வரணும். அக்னி மலையில இருந்து நீ நெருப்பு எடுத்துட்டு வரணும். சாமி, சூர்யா உயிர் இருக்கிற கிளி வரதுக்கு முன்னாடி நான் போய் நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அந்த கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும். அதுதான் தெய்வீக நடைமுறை. சரிங்க சாமி. சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளி இப்ப வந்துரும். ஓம் துர்க்கையே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. ஓம் கனகாம்பாளே போற்றி. ஒருவேளை கிளி நாகஜோதி கையில மாட்டிருக்குமா? நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாமி, இதுக்கும் நான் ஒரு இட்டு போய் என் கணவரை பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிமா. துர்கா பூஜைக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம சீக்கிரமா போகணும். ஜெய் காளி. ஜெய் காளி. ஓம் காளி. ஓம் காளி. நாகஜோதி மந்திரவாதி பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கமா வர்ற அந்த கிளி சூர்யாவா மாறி படுத்துட்டு இருக்கிற சங்கரபாண்டிய பார்த்தா கண்டிப்பா இங்க வந்துரும். அப்படி வரும்போது நீ இங்க துர்காவா இருக்கணும். இருந்தாலும் சூர்யா உயிர் இருக்கிற அந்த கிளி ஏற்கனவே உன்னை துர்காவா பாத்துருக்கு. அதனால அதுக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது டவுட் வந்தாலும் அத நீதான் எப்படியாவது சமாளிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எப்படியாவது அந்த கிளி பூஜையில கலந்துக்கணும். மிஸ் ஆகவே கூடாது. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். சரி, அந்த கிளி வர நேரமாச்சு. நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த கிளி இங்க வராது. இத பாரு, அதை எப்படியாவது பேசி நீ நம்ப வைக்கணும். மத்ததெல்லாம் மந்திரவாதி பாத்து பாரு. ஓகேவா?
நீங்க போங்க. சரி, நான் வெளியில இருக்கேன். ஜெய் காளி. ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு மாரியோட சமாதிக்கு துர்கா மாதிரி வந்த நாகஜோதியே இப்பவும் துர்கா மாதிரி வந்திருப்பாளோ? என்ன ஹஸ்பண்ட் சார் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன, நான் துர்காவா இல்ல நாகஜோதியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நான் துர்கா தான். வாங்க ஹஸ்பண்ட் சார், டைம் ஆகுது, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களை பார்க்காம தேவிமா எவ்வளவு அழுதா தெரியுமா? ரொம்ப ஏங்கி போயிட்டா. உங்களை நினைச்சு தேவிமாவுக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு நான் தேவிமா கிட்ட சொல்லிருக்கேன்.